நாம் தமிழர் கட்சியின் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எழிலரசி அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்திய துணைக்கண்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி கொண்ட ஒரே இந்திய ராணி, ராமநாதபுரத்தின் இளவரசி, சிவகங்கையின் பேரரசி, நம் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களின் மாவீரத்தை போற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். இந்த அறிவிப்பு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சான்னு தெரியல, எனக்கு ஒரு கேள்வி வந்தது. எதற்கு வீர பெரும்பாட்டியை போற்றுறதுக்குரிய நிகழ்வை சிவகங்கையில முன்னெடுக்கல அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரி கூட நானும் கூட பேசிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எல்லா அரசியல்வாதிகிட்ட ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துக்கு, அதாவது குறிப்பா திருட்டு இந்த திராவிடத்துக்கு ஓட்டு அரசியல் செய்யும் திருட்டு திராவிடத்துக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு போய் என்னென்ன பேசினா நம்மளுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு. தஞ்சையா சோழர்கள் பத்தி பேசணும், திருச்சியா பெருமிடுகு முத்தரையர் பத்தி பேசணும், சிவகங்கையா மாமன்னர்கள் மருது வீரர்கள் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் பத்தி பேசணும், வீரன் சின்னமலையா ஈரோடு பத்தி அங்க அந்த மாவட்டத்தில் அதை பத்தி பேசணும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வரையறுத்து வச்சிருக்காங்க ஓட்டு அரசியலுக்காக. ஆனால் தமிழக அரசியலேயே நம் முன்னோர்களின் வரலாற்றை மாவட்டத்தின் எல்லைகள் கடந்து தமிழகம் மீண்டும் எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அந்த கட்டாயத்துக்கு இப்ப கொண்டு வந்துட்டாரு. திராவிடர்களையும் தமிழ் தேசியம் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உட்படுத்தி ஒற்றை புலியாய் உரிமை கொண்டிருப்பவர் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இன்றைய தேதியில் அரசியல் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட சொன்னாங்க, கடைவேல் வள்ளல்களின் பெயர்களை, மன்னர்கள் பெயர்களை, விடுதலை போராளிகளின் பெயர்களை எல்லாமே நம்ம எல்லா கட்டடத்துக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தாமதம் ஐயா, ரொம்ப தாமதம். எங்க அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப கணவனில் இந்த பெண்கள் நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எல்லா விதத்திலையும் பொருளாதார விதத்துல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல, பெண்ணுரிமை பத்தி பேசிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு செவிலியர்களும் மற்ற ஆசிரியர்கள், தூய்மை பணியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணவனை இழந்த பெண்ணின் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த புகைப்படத்தை பாருங்க. என்ன ஒரு நெஞ்சுரம், என்ன ஒரு ஆளுமை, என்ன ஒரு அழகு. புறவி மேல் பறந்து வந்த புரட்சி மங்கையாய் நம்ம வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார பாருங்க. கணவனை இழந்துட்டாங்க. கணவன் முகத்தை கூட பார்க்க முடியல. கையில் கை குழந்தை. உயிரை காப்பாற்றுகிறதுக்காக எல்லா இடத்துக்கும் அரண்மனை விட்டு வெளியேறி எல்லா இடத்துக்கும் சென்று இருக்கக்கூடியது. 8 ஆண்டு காலம் அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருந்து சிவகங்கை மண்ணை மீட்டெடுத்த இந்த வீர பெரும்பாட்டியின் வீரத்தை என்னன்னு சொல்றது? இத நம்ம பாடநூல்ல விளக்கமா வைக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா? இல்ல கேட்கிறேன், வலிக்குதா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், எம்பவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம், வாக்குரிமை, சொத்துரிமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். 250 ஆண்டுகளுக்கு முன்பே அதை நிலைநாட்டியவர் நம்ம வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள். அந்த வீர பெரும்பாட்டியை முன்னிறுத்தி போர்ல வெற்றி கண்டவர்கள் தான் மாமன்னர்கள் மருதீரர்கள். அண்ணன் இன்னைக்கு மேடையில சொன்னார், ஒரு பெண்ணை முன்னிறுத்தி நம்ம போர் புரிகிறோங்கிற ஒரு சின்ன இது கூட அவங்க இல்லாம பெண்ணை முன்னிறுத்தி அவங்க போர் செஞ்சு ஒரு போர் புரிந்து ஒரு புரட்சியை வித்துட்டாங்க, ஒரு பெண்ணுரிமை வித்துட்டாங்க. அன்னைக்கு ஜம்பு பிராணத்தீவை அறிவித்தது தொடர்ந்து அவர்கள் பெண்ணுரிமை மட்டும் நிலைநாட்டல, சமூக ஒற்றுமை நிலைநாட்டாங்க. எப்படின்னா அவர்கள் மக்களை போருக்கு அழைக்கும் போது மரவ ரத்தம் யாருக்கு ஓடுகிறதோ, இல்ல அகமுடைய ரத்தம் யாருக்கு ஓடுகிறதோ, இல்ல பறைய ரத்தம், பள்ள ரத்தம், நாடா ரத்தம் யாருக்கு ஓடுகிறோ அவர்கள் போருக்கு வாங்கன்னு சொல்லல. எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் போருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க மாமன்னர்கள் மருதீரர்கள். இன்னைக்கு நீ பெண்ணியம் பேசிட்டு தெரியற, பெண்ணியத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல ஒண்ணு சம்பந்தம் இல்ல, நாங்க சம்பந்தப்படுத்திக்கிட்டோம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கொள்கைய சொல்லி தாலி அறுத்தா அது குளத்தூர் வீரமணி, குவார்டரை கொடுத்து தாலி அறுத்தா அது இந்த திருட்டு திராவிட திமுக ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் தான். இது இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிற இந்த எம்பி, இந்த மாவட்டத்தோட எம்பி கனிமொழி இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப இவங்களுக்கு வடிவேல ஒரு காமெடியில சொல்லுவாரு, பஸ் நின்னுடும், எல்லாரும் போய் பஸ்ஸை தள்ளுவாங்க.
ஒரே ஒருத்தர் மட்டும் பின்னாடி தனியா நின்று தள்ளு 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 தள்ளுமா, தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இந்த முன்னாடி வந்து பஸ்ஸ தள்ளினாங்க பாரு, உண்மையா அதெல்லாம் யாரான்னா நம்ம பெரும்பாட்டன்கள். பாரதி பெண்ணுரிமை பத்தி பேசியிருக்காரு, கவிமணி தேசியர் விநாயகம் பிள்ளை, நம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனா அந்த பின்னாடி நின்று எதுவுமே பண்ணாம தள்ளு 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 தள்ளுங்க அவன் தான் ஈவேரா. சரி விடுங்க, நம்ம பெரும்பாட்டியை போட்ட இடத்துல வந்து அந்த வீணா போனவங்களுக்கு என்ன வேலை, அதுக்கு தனியா அண்ணன் ஒரு தேதி கொடுத்திருக்காரு. இப்ப உங்களுக்கு என்றே ஒரு சாதி சண்டை மைதானம்னு வடிவேல் சொல்றாரு, அது மாதிரி உங்களுக்கு என்றே ஒரு கொள்கை சண்டை மைதானம் மயிலாடுதுறையில இருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி. அதனால சம்பவம் அங்க உறுதியா இருக்கு, அங்க பேசிக்குவோம். இப்ப நம்ம இந்த வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்களின் எதிர்த்து அவர்கள் பகை முடித்து எப்படி வந்து சிவகங்கையை மீட்டாரோ அதே போல் 117 வேலுநாச்சியார் அவர்களும் 117 நாம் தமிழர் கட்சி புலிகளும் அனைவரும் இணைந்து 234 இடங்களில் ஜெயித்து திராவிடத்தை வேறறுத்து நம் தமிழ் தேச